ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிளான வெங்காய சட்னி தான் பார்க்க போகிறோம். இட்லி தோசைக்கு செம காம்பினேஷன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வெங்காய சட்னி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் காரத்துக்காக ஒரு 4 வரமிளகாய் எடுத்துருக்குறேன். அந்த வரமிளகாயை இப்போ சேர்த்துக்கலாம். வரமிளகாயை சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம் இந்த வெங்காய சட்னி. வரமிளகாய் நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ இதில் நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி தோல் உரித்து கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இப்போ சேர்த்துக்கிறேன். வெங்காய சட்னிலாம் பண்ணுறப்ப இந்த மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்து பாருங்கள். இதில் அதிகப்படியான சத்துக்களும் இருக்குது. சட்னியும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு சிறிய துண்டு அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். இதோட டோட்டல் இன்க்ரீடியன்ஸே இவ்வளோதாங்க. வெங்காயம், வரமிளகாய், புளி, இந்த 3 பொருள் தான். ஈஸியாக சூப்பராக ரெடி ஆயிரும். டெய்லி ஒரே மாதிரி சட்னி சாம்பார் வச்சு போர் அடித்த டைமில் இந்த மாதிரி வெங்காய சட்னி அரைச்சி பாருங்கள். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா பொறுமையாக வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துட்டேன். நான் தக்காளிலாம் எதுவுமே சேர்க்கலை. இதை இப்போ தாளிச்சிக்கலாம். நான் ஆல்ரெடி வெங்காயம் வதக்கின அதே கடாய் அடுப்பில் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இது தாளிக்கிறதுக்காக ஒரு 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். வரமிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே ஒரு கொத்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதை நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காய சட்னி, அதை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருந்த வெங்காய சட்னியையும் இது கூட சேர்த்து ஒரு கிளறி இறக்கிக்கலாம். இந்த சட்னி ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி நம்ம வெங்காயம் நல்லா வதக்கி இருக்கிறதுனால பச்சை வாசனை எதுவும் வராது. அதனால் நம்ம இந்த கடாயில் சேர்த்து நம்ம சேர்த்துருக்கிற தாளிப்பு இது கூட ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகி வந்தாலே போதும். பாருங்கள், நல்லாவே மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், இதை நான் வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். சுவையான சிம்பிளான வெங்காய சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனேயே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.